வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க. இன்னைக்கு எதை பற்றி பேச வேண்டும்? பஸ்மாசுரன். பஸ்ம அசுரன். இந்த பஸ்மாசுரன் உடனேவே என்ன, அதுக்கு முதல்ல என்ன போடுவோம்? மோகினி பஸ்மாசுரன். மோகினி அவதாரத்தை மகாவிஷ்ணு இருமுறை எடுத்தார். ஒன்று பார்க்கடலை கடைந்த பொழுது அமுதம் வந்தது, தன்வந்திரி கொண்டு வந்து கொடுத்தார். அதுக்காக தேவர்களும் அசுரர்களும் அடித்து கொண்டார்கள். இது எப்படியான் தேவர்களுக்கு மட்டும் தரணுங்கிறதுக்காக அவர் மோகினி அவதாரம் எடுத்து அந்த பாத்திரத்தை வாங்கி கொண்டு ஒய்யார நடை போட்டுக்கொண்டு அப்படி ஒயிலாக அழகாக வந்த அற்புதமான அந்த மோகினி அவதாரம். இன்னொரு தடவை அந்த மோகினி அவதாரம் எடுத்தார். எப்பன்னு கேட்டா, இந்த பஸ்மாசுரன்கிறவன் மகா பொல்லாதவன். அன்னைக்கு ஒரு கல்யாணத்துல ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள் பஸ்மாசுரனை பாடினாள் அந்த ஒரு பொண்ணு பாடினா. இங்க வாமா, பஸ்மாசுரனை எதுக்கு பாடணும் தெரியாது, இப்படித்தான் பாடுவா. ரத்ன ஊஞ்சலில் ஆடினாள், ஊஞ்சல். பஸ்மாசுரனை எல்லாம் பாடக்கூடாது, அது பத்மாசுதனை பாடினாள். பத்மாசுதன்கிறது யாரு? மகாலட்சுமியினுடைய பிள்ளை மன்மதன். மன்மதனை போல மாப்பிள்ளை இருக்கான்னு பாடணும். இவங்கெல்லாம் இந்த காதலை வாங்கிக்கிட்டு இந்த கண்ணூஞ்சல் ஆடி இருந்தால் அதெல்லாம் பாடுற போது என்ன வார்த்தைன்னு புரிஞ்சுக்கணும். ரத்ன ஊஞ்சலில் ஆடினால் பஸ்மாசுரனை பாடினாள். பஸ்மாசுரன் எல்லாம் பாடக்கூடாது, ஏன்னா அவன் தலையில கை வச்சா எல்லாம் எரிஞ்சு போயிடுவா. இந்த குழந்தைகள் பாட்டு சொல்லி கொடுங்க, ஆனா அர்த்தம் தெரிஞ்சு சொல்லி கொடுத்தா நல்லதுன்னு. அது ஒரு இடைச்செருகல் உங்களுக்கு. இந்த பஸ்மாசுரன்கிறவன் அவனுக்கு இயற்பெயர் வேற ஏதோ, அவன் ஒரு அசுரன். ஆனா அசுரத்தனமா தபஸ் பண்ணான். யாருக்கு? முதல்ல பிரம்மாவுக்கு பண்ணி பார்த்தான். பிரம்மா சொன்னாராம், எனக்கெல்லாம் உனக்கு வரம் கொடுக்குற அளவுக்கு எனக்கு சக்தியே கிடையாது, மகாதேவனை குறித்து நீ தபஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டார். கை கழுவி விட்டுட்டார். இவன் அப்படியே கடுந்தவம் பண்ணி அப்புறம் சிவன் அவருக்கு எய்த்தாப்புல, இந்த ராட்சசனுக்கு எய்த்தாப்புல வந்து, உனக்கு என்ன வரம் வேண்டும் சொல் அப்படின்ன பொழுது, சாகா வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். அவர் சொன்னார், இது என்னால முடியாது. ஓ, அதனாலதான் பிரம்மா என்கிட்ட தள்ளி விட்டாரா? முடியவே முடியாது, சாகா வரம் யாருக்குமே தர முடியாது, பிறந்தாச்சுன்னா இறந்துதான் ஆகணும். சரி, அப்ப சக்தி மிக்கவனாக இருக்க வேண்டும். சரி, எவ்வளவு சக்தி? அதிசக்தி, இறைவனெல்லாம் விட மிஞ்சின சக்தி எனக்கு வேண்டும். அதை எப்படி கொடுக்க முடியும்? இல்ல, ஒத்தொத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கும் இல்லையா? எனக்கு எல்லா இறைவனையும் தவிர ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி வேண்டும். அப்ப இது நடக்க போற காரியம் இல்லைன்னு சொல்லிட்டு பரமேஸ்வரன், சரி தந்தேன். நான் என்ன சக்தின்னு சொன்னேன் தெரியுமா? என் உள்ளங்கையில் அக்னி வேண்டும். அப்படின்னா நான் யாரோட தலையில இப்படி கை வச்சாலும் அவன் அப்படியே சாம்பலா போயிடணும். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? நீர் கையில் தீ வைத்து கொண்டிருக்கிறீர் அல்லவா, அதை வைத்து நீர் அழிப்பதில்லை, ஆனால் நான் அழிப்பேன். இங்க வாரும், எனக்கு நீர் தானே இந்த வரத்தை கொடுத்தீர், இங்க வாரும், நான் இதை உங்க தலையிலேயே வச்சு பாக்குறேன்னு ஆரம்பிச்சுட்டான். பரமேஸ்வரன், அட்டாடா மோசம் போயிட்டோமே, சக்தி வேண்டும்னா வலிமை கேட்டான், இன்னும் இதை விட சக்தி வேணும்னா, அபரிமிதமான சக்தி வேணும்னா நான் என்னத்தை கேட்டுற போறான்னு கொடுத்துட்டேன். இப்ப பாரு என் தலைக்கே ஆபத்துன்னு ஓடுறார் 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 ஓடுறார். பரமேஸ்வரன் பயந்து ஓடுறாருன்னா வேடிக்கையா இருக்கு. தெரியாதனமா இப்படி ஒரு வரத்தை கொடுத்துட்டு அவர் ஓடுறார் ஓடுறார் ஓடுறார். ஒரு காடுக்கு நடுப்புற போகும்போது, நாராயணா ஆபத் பாந்தவா, என்னை காப்பாற்ற மாட்டாயா? ஏன்னா அந்த ரெண்டு சக்திகளும் இது இல்லாம அது இல்லை, அது இல்லாம இது இல்லை. அப்படி அவர்களுக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்ய பாவம். உடனேவே காப்பாத்துவதாக அஞ்ச வேண்டாம், மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு இவன் பஸ்மாசுரன் தேடிட்டு வரான். எங்கடா இவர் ஓடி போயிட்டார்? முக்கண்ணரே எங்கே? கங்கை சடையில் வைத்தவரே எங்கே? உம்மை தேடுகிறேன் தேடுகிறேன் கத்தின்றே வரான். வரும்பொழுது அந்த காட்டின் நடுவில் ஒரு மின்னல் போல அங்க என்னமோ தெரிஞ்சுதான். பரமேஸ்வரன் ஏதோ மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க. ரொம்ப அழகான ஒரு உருவம். இவன் யாரை தேடிந்து வந்தானோ அதை மறந்து விடுகிறான். ஏனென்றால்
அழகா இருக்கலாம். இது பேரழகிலும் பேரழகு. அவ்வளவு அழகான ஒரு ஒரு பெண்ணாக அங்க வந்து நிக்கிறா. நின்ன உடனே, பெண்ணே நீ யார் அப்படின்னு இவன் கேட்கிறான். நீ யார்னு அவ கேட்கும்போது, நான் பஸ்மாசுரன், மகா வலிமை உடையவன். நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்களை பஸ்மமாக்கி விடுவேன். அப்பேற்பட்ட வரம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். மிகுந்த சக்திசாலி. ஆமாம், நீ யார் என்ற பொழுது, என் பேர் மோகினி, ஒரு முறை சொல்லிப்பார் அப்படின்னு அவர் சொன்னாராம். இந்த பஸ்மாசுரன், மோகினி ரொம்ப அழகா இருக்கு, உன் பேரும் அழகா இருக்கு, நீயும் ரொம்ப அழகா இருக்க. ஒரு காரியம் பண்ணு, எனக்கு சக்தி வலிமை இருக்கு, உனக்கு அழகு இருக்கு, நீ என்னுடைய பட்ட மகிழ்ச்சியானா எப்படி இருக்கும்? ஆகலாம். ஆனா நான் சின்ன வயசுல ஒரு 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 விரதம் எடுத்துனுட்டேன், சத்திய விரதம். என்ன தெரியுமா? என்னை போல் அற்புதமாக நாட்டியம் ஆடக்கூடிய ஒருவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தேன். ஏன், எனக்கு என்ன குறைச்சல் அப்படின்னா, உனக்கு குறைச்சல் ஒண்ணும் இல்லை, நீ நாட்டியம் ஆடுவியான்னு கேட்டானு. அதுக்கு என்ன, கத்துண்டா போச்சு, நான் தான் எல்லா சக்திக்கும் இது வலிமைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேனே. இப்ப நான் எங்க போய் கத்துக்கணும்னா, எங்கேயும் போய் கத்துக்க வேண்டாம், நான் வேணா சொல்லித்தரேன். ஆனா நீ வந்து நான் சொல்லித்தரப்படி ஆடணும். இந்த முத்திரைகள்லாம் நான் சொல்லித்தரப்படி, உனக்கு வர்றது கஷ்டம், முதல்ல வர்றது கஷ்டம்தான். ஆனா நீ அதுல தேர்ந்து எனக்கு ஈக்குவலா நீ ஆடிட்டேன்னு வச்சுக்கோ, அடுத்த க்ஷணம் நான் உனக்கு மாலை இடுகிறேன் அப்படின்ன உடனே அவன் வந்த மிஷன் அவன் மறந்துட்டான். யார விரட்டிண்டு போய் தலையில கை வைக்கணும்னு நினைச்சானோ, நல்லவேளை நாராயணா நீ என்னை காப்பாத்துட்டேன்னு அவர் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டெப்பா இந்த மோகினி ஆடுறா. முதல்ல தையா தையிலேருந்து ஆரம்பிச்சு கை முத்திரைகள், கழுத்தசைவு எல்லாம். இவனும் ஏதோ தனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்றான். அவ சொல்ற, இல்லை இப்படியெல்லாம் காட்டுத்தனமா பண்ணக்கூடாது, நான் பண்றேன் பாரு, அதை போல நளினமா பண்ணணும், கண்களை சுழற்ற வேண்டும், கழுத்தை அசைக்க வேண்டும் எல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 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 பாயிண்ட்ல அவன் என்ன சொல்றான், ஐயோ இது இவ்வளவு கஷ்டமான, பின்ன எப்படி, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னாக்கா கஷ்டம் இல்லையா, உனக்கு சக்தி மட்டும் இருக்கலாம் ஆனா திறமை இருக்கணுமேன்னு. உடனே இல்லை இல்லை இது இப்ப சொல்லிக் கொடு சொல்லிக் கொடு சொல்லிக் கொடுன்னுட்டு அவளுக்கு முதல்ல வந்து சாதாரணமா 2-3 அடவெல்லாம் சொல்லி கொடுத்து, அப்புறம் கை, உடல் அளவு, அப்புறம் அப்படி சுத்துறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே 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 அப்புறம் இங்கே இப்படி பூ இப்படி எல்லாம் பரதநாட்டியத்துல என்னெல்லாம் முத்திரைகள் வருமோ அதெல்லாம் ஒன்னொன்னா பண்ணினா. ஆனா அந்த கத்துக்கிற வேகத்துல கை எங்க போறதுங்கிறத மறந்து போயிட்டான். இது வரைக்கும் வந்தது, அப்புறம் இங்க வரட்டும், அப்புறம் இங்க இப்படி போய் இப்படி இப்படி நம்பார், அங்கேயே சாம்பல் ஆகி விட்டான். அப்பாடா, அப்பதான் பரமேஸ்வரன், நீ மட்டும் காப்பாத்தலைன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னாராம். இல்லை, நீர் வரம் கொடும், ஆனால் யோஜனை செய்து கொடும். இவனுக்கு போய் நீங்க இவ்வளவு சக்தியை கொடுத்துட்டு, நீ என்ன இறைவனுக்கெல்லாம் இல்லாத சக்தி எனக்கு வேண்டும்னா சரின்னு கொடுத்தீங்களே, ஏன் கொடுத்தீங்க? இனிமே வரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல பரமேஸ்வரா, யோஜனை பண்ணி யாருக்கு என்ன கொடுக்குறோங்கிறத கொஞ்சம் யோஜனை பண்ணுங்கன்னு சொன்னாராம். அப்ப பரமேஸ்வரன் சொன்னாராம், நீ மட்டும் இவ்வளவு எழிலரசியா வந்து நிக்கலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு நான் நெத்தியில எட்டுக்கிற சாம்பல் ஆயிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதை என்ன தெரியறதுன்னா, ஒருத்தன் குறிக்கோள் வேற ஏதோ குறுக்கே வேறதான் வந்தால் டீவியேட் ஆகிவிட்டான் என்றால் அந்த குறியை மறந்து விடுவான், எங்க இலக்கு அதை மறந்துடுவான். அப்படித்தான் அந்த அசுர குணம் படைத்தால்தான் இலக்கை நோக்கி போய்கொண்டு இருக்கும் போதே எங்கேயோ இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி எங்கேயோ போய் ஒரு குழியில விழுந்துருவோம். இப்ப இந்த கதையெல்லாம் என்னங்கிற பொழுது இறைவன் கிட்ட கேட்கிற போது காட்டுத்தனமா கேள்வி கேட்க கூடாது. எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, எனக்கு எது சிறந்தது என்று உனக்கு தோன்றுகிறதோ அதை கொடு அப்படின்னு கேட்கறதுக்காக தான் இந்த பஸ்மாசுரன் கதை. அடுத்த தடவை ஊஞ்சல் பாடுற போது பத்மாசுதனை பாடினாள்னு பாடிட்டாக்கா உங்க குழந்தைக்கு ஒரு சபாஷ் போட்டுருங்க. இலங்கையில யாழ்ப்பாணம் மாவட்டத்துல மாவிட்டபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. மாவிட்டபுரம் அப்படின்னா அங்க மா அப்படின்னா குதிரை, பரினாலும் குதிரை, மாவிட்டபுரம் ஒரு குதிரை முகத்தை கொண்ட ஒரு ராஜகுமாரிக்கு விமோச்சனம் கிடைத்த இடம், அதனால அது விமோச்சனபுரி அப்படின்னு பேரு. அவளுக்கு ஏன் குதிரை முகம் ஆச்சு அப்படின்னா 2 கதை சொல்றாங்க. ஒண்ணு, ஹயக்ரீவ முனிவர்கிட்ட இவ ஏதோ தப்பா சொல்லி
உனக்கு முகம் குதிரையா போல ஆகட்டும்னு சொன்னதுனால அவளுக்கு குதிரை போல ஆச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு கதை என்னன்னு கேட்டா, அவ சோழராஜனுடைய மகள் மாருத புரவீகவல்லி. மாருதம்னாக்க காற்றை போல பறக்கக்கூடிய புரவி குதிரை வள்ளி, அவள் அந்த முகத்தை கொண்டவள் அப்படின்னு. அவளுக்கு குன்ம நோய், குன்மம்னாக்க குடல்ல எந்த நோய் வந்ததுன்னா அதோட ரிஃப்ளெக்ஷன் முகத்துல மாறுமா. முகத்துல ஒரு அழகு குறைஞ்சு ஒரு கோரமான ஒரு முகமா ஆயிடுமா. அந்த குன்ம நோய்க்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுன்னு. அவளுக்கு அந்த நோய் வந்த பொழுது யாரோ சொன்னாங்களாம், எல்லா இடத்துலயும் நீ போய் எல்லா கோவில்லையும் போய் விழுந்து விழுந்து கும்பிடுற, நகுலேஸ்வரம்னு ஒரு இடம் இருக்கு இலங்கையில, நீ அங்க போய் அங்க தீர்த்தத்தில் நீராடி அந்த இறைவனை கும்பிட்டன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னதுனால அங்க போய் தங்கி அந்த இறைவனை தினம் பூஜித்து பூஜித்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய குன்ம நோய் தீர்ந்ததனால் அவளுக்கு முகமும் அழகா போனதுனால சோழராஜன் அங்க அழகான ஒரு கோவில் கட்டினான். அங்கே மிகவும் அழகான ஒரு முருகன் சிலை இருக்கிறது. அந்த முருகன் சிலையை இந்தியாவிலிருந்து வடித்து அது கப்பலில் கொண்டு வரப்பட்டதனால் எந்த இடத்தில் அந்த முருகன் இறங்கினானோ இலங்கையில், அந்த இடம் இன்றும் காங்கேயன் துறைன்னு இருக்கு. காங்கேசன் துறைன்னு சொல்றாங்க. காங்கேயன்னா யாரு? கங்கையின் புத்திரன் இவன் தான் முருகன். கப்பல் வந்து தங்கின இடம் காங்கேசன் துறை. அந்த கோவிலில் முருகனுடைய சிலை அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஒரு சோழ ராஜகுமாரிக்கு குதிரை முகம் மாறினதுனால் அது மாவிட்டபுரம் இன்னைக்கும் இருக்கு. மாவிட்டபுரம்ங்கிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்துல இருக்கு. நாம நினைக்கிறது போல இல்லை, தென்னிந்தியாவை விட இன்னும் மிகச் சிறந்த கோவில்கள் இலங்கையில் இருக்கிறது. அப்பெல்லாம் எல்லாருமே ரெகுலரா போயிட்டு இருந்தாங்க. கதிர்காமம் போவாங்க, கண்டி போவாங்க, கோணேஸ்வரம் போவாங்க, கேதீஸ்வரம், கேது வந்து கும்பிட்ட இடம் கேதீஸ்வரம். இப்படியெல்லாம் ரொம்ப அழகழகான சிவன் கோவில் இருக்கிறது, முருகன் கோவில் இருக்கிறது. கதிர்காமத்தில் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ஒளிமயமான ஒரு கருவறையில் இருப்பது ஒளி, அவனுக்கு உருவமே கிடையாது. ஆக இப்படியெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதை உங்களுக்கு சொன்னேன், இன்னொரு கதை சொல்றேன். இலங்கையில வன்னி பகுதின்னு இருக்கு. அங்க ஒரு முல்லைத்தீவுன்னு ஒண்ணு இருக்கு. அங்க வற்றாப்பளை கண்ணகி கோவில் இருக்கிறது. வற்றாப்பளை அப்படிங்கிறது அந்த கோவில்ல என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு கேட்டா, கடல் நீரில் 7 நாட்கள் விளக்கு எரியும். எண்ணெய் இல்லாமல் கடல் நீரில் 7 நாட்கள் விளக்கு எரியும். வைகாசி மாசத்தில் விசாகத்தை முன்னிட்டு அந்த 7 நாட்கள் அந்த உப்பு தண்ணியில விளக்கு எரியும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க சின்ன குழந்தைகள்லாம் விளையாடி கொண்டு இருந்த பொழுது ஒரு வயசான மூதாட்டி வந்து ரொம்ப களைப்பா இருக்குன்னு உட்கார்ந்த பொழுது இந்த குழந்தைகள்லாம் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்ட போது இல்லைன்னு சொன்னதுக்காக இந்த குழந்தைகளே பொங்கல் படைச்சு அந்த அம்மாக்கு கொடுத்து சாப்பிட சொல்லி, அப்போ ஒரு குடிசை போட்டு கொடுத்தாங்களா, நீ இங்க படுத்துக்கோ அப்படின்னுட்டு. இங்க வெளிச்சமே இல்லையே, இந்த குழந்தைகள்லாம் வெளிச்சமே இல்லையே, எண்ணெய்க்கு எங்க போறதுன்ன பொழுது அந்த ஏரி தண்ணி உப்பு தண்ணி தான், அதை கொண்டா அப்படின்னு சொல்லி விளக்கு ஏற்ற சொல்லி அங்கே 7 நாட்கள் எரிந்துதான் இந்த குழந்தைகள் எல்லாம் அவளோடையே இருந்தாங்களாம். அப்புறம் ஒரு நாளைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு தலை ரொம்ப அப்படியே அரிக்கிறது, தலையில என்ன இருக்கு பாரு அப்படின்ன பொழுது இந்த குழந்தைகள்லாம் பேன் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளுடைய தலையை பிரிச்சா தலை முழுவதும் கண்கள். குழந்தை அப்படியே அலறிட்டாங்க எல்லாரும். அவ சொன்னாலும் பயப்பட வேண்டாம், நான் மானுட பிறவி அல்ல, நான் கண்ணகி, எனக்கு இங்க கோவில் கட்டி நீங்கள்லாம் பெரியவங்களானதுக்கு அப்புறம் எனக்கு பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கும் அன்னைக்கு எந்த குழந்தைகள் அவளுக்கு வெண்பொங்கல் படைத்து வைத்தார்களோ அவங்களுடைய பரம்பரை மக்கள் தான் இன்னைக்கும் பூஜாரியாக இருக்கிறாங்க. ஒத்தொத்தரும் பூஜை பண்றாங்க. இன்னைக்கும் அந்த கடல் நீர் 7 நாளைக்கு அந்த விளக்கு எரிகிறதுங்கிறது எத்தனையோ பேர் வந்து அதுக்கு விளக்கம் கேட்டாங்க. விஞ்ஞானிகள் வந்து பார்த்தாங்க. ஒத்தராலையும் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை. அதிசயத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு கோவில்னா வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எப்படிங்க
அப்படின்னு கேட்டா அதுதான் தெரியல. அதுதான் நம்ம மண்ணின் மகிமை. ஒரு இடத்துல இப்ப காஞ்சிபுரத்துல ஒரே மரத்துல 4 திக்குல 4 விதமான மாம்பழம் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 வேதங்களே உருவானது. அப்ப ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாங்காய் காய்க்கும் அப்படின்னா இந்த ஆச்சரியத்துக்கு எங்க போறது? அது போல இந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் பத்தி அந்த கடல் நீரில் எரிந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்னைக்கும் மக்கள்லாம் அங்க போய் பொங்கல் வைத்து அந்த கண்ணகியை கொண்டாடுகிறார்கள். இங்கே அந்த கண்ணகிய பார்த்து பார்த்துதான் சேரன் செங்குட்டுவனே ஆஹா எங்க ஊர்லயே நாங்க கோவில் கட்டணும்னு சொல்லி அவன் எண்ணினதாக சொல்லுவார்கள். இந்த கோவில் இருக்கிற பகுதியில போர்ச்சுகீஸ் எல்லாம் ஆண்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு அரசர்கள்லாம் வந்து ஆண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா என்னப்பா இப்படி முட்டா ஜனங்களா இருக்கிறாங்க, இது வந்து லாஜிக்கே இல்லாம நம்புறாங்க, இது எப்படி? வன்னின்னு ஒரு மரம் பூக்கும் போல இருக்கு, காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. அங்க ஒரு அனிச்ச மரம் இருந்துதான். இந்த வன்னி பகுதியில வன்னி மரங்களும் உண்டு, அனிச்ச மரம் என்று ஒன்று உண்டு. மோப்பக்குழையும் அனிச்சம்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அந்த பூ மட்டும் பூக்கும் ஆனா காய்க்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அந்த பகுதியிலேயே காய்ப்பதில்லை, மரங்கள் உண்டு. அப்போ இந்த இந்த கோவிலை தாண்டி போகும்போது குதிரையில போற ஒரு அந்த காலத்து போர்ச்சுகீஸ் அதிகாரி ஒருத்தன் இதெல்லாம் ஒரு சாமின்னு போய் நம்புறாங்க, இதுக்கு போய் பொங்கல் வைக்கிறாங்க, இத போய் கும்பிடுறாங்க. தினம் அந்த குதிரையில போற பொழுது நின்னு அந்த கோவிலை பத்தி திட்டிட்டு போவானாம். அப்ப எல்லாரும் சொன்னாங்களாம், இத நாங்க கும்பிடுற தெய்வத்தை நீங்க அப்படிலாம் பேசாதீங்க, இகழக்கூடாது அப்படின்ன பொழுது, ஏன் இகழ்ந்தா என்ன ஆகுதோ, இப்ப இங்க நின்று இகழறேன், என்ன பண்ணுச்சுன்ன பொழுது அப்போ ஒரு மரம் குலுங்கித்தான். எது? இந்த அனிச்ச மரம் குலுங்கி அதுல இருந்து பெரிய பெரிய காய்கள் அவன் தலையில விழுந்து அங்கேயே அவன் விழுந்து மூர்ச்சி ஆயிட்டான். அதுக்கப்புறம் அந்த மரம் ஆடுறது நின்னு போச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இந்த அனிச்சம் பூக்கும் ஆனா காய்க்காது, பழுக்காது, இது எப்படி எங்க இருந்து இவ்வளவு பெரிய காய்கள் அவன் மேல வந்து விழுந்ததுன்னு மரத்தை நிமிந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சா அவனுக்கு தண்டனை கொடுத்தா. அப்புறமா அவன் வந்து அவனும் எழுந்துக்கல, அந்த குதிரையும் எழுந்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. அங்க ரொம்ப நல்லா இருக்கு. அங்க ஒரு கஜபாகு அப்படிங்கிற ஒரு அரசன் தான் ஆண்டு வந்தான். அவன்தான் இந்த இங்க தென்னகத்துல கண்ணகி கோயில் கட்டணும் என்கிற பொழுது ஒரு சிலம்பையும் ஒரு மரச்சிலையையும் கொடுத்ததாக அந்த கோவில்ல சொல்றாங்க. இப்ப நான்லாம் போனது கிடையாது, ஆனா அந்த கோவிலை பத்தி போயிட்டு வந்தவங்க சொல்ற பொழுது ஆச்சரியமா இருக்கும். அப்ப கண்ணகி இங்க வாழ்ந்த தெய்வம். ரொம்ப பேருக்கு கண்ணகி குல தெய்வமா கூட இருக்கா. அங்க அது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் உள்ள அழகான பாலம் என்னன்னு கேட்டா கண்ணகி வழிபாடு. அவன் ஒரு ஒற்றை சிலம்பை கஜபாகுங்கிறவன் கொடுத்ததுனாலதான் இங்க வந்து கோவில் கட்ட முடிஞ்சது. அதை இன்னும் வச்சிருக்கிறாங்க, கேரளால இருக்கு. இதெல்லாம் சொல்ற போது 2, 3, 4ன்னு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு ஒரு கோலம் போட்டு பார்த்தோம்னாக்கா சரியா தொடர்பு கிடைக்கிறது நமக்கு. ஆக மொத்தம் எந்த கோயிலாக இருக்கட்டும், எந்த நாடாக இருக்கட்டும், இது எல்லாவற்றிலுமே ஒரு ஒரு தெய்வீக தன்மை இருக்கிறது. இல்லட்டா இங்க இருந்து ஸ்ரீலங்கா போகாமல் திருஞான சம்பந்தர்லாம் எப்படி கேதீஸ்வரத்தை பத்தி பாடியிருக்கிறார், திருக்கோணேஸ்வரத்தை பத்தி பாடியிருக்கிறார். அப்ப தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் அங்கேயும் இருந்திருக்கு அப்படின்னா அதனுடைய புகழும் அங்குள்ள ஈசனுடைய புகழும் தெரிஞ்சதுனால தானே இங்க இருந்தே பாட முடிஞ்சது. இதெல்லாம் வைப்புத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்கிறதோ ஒருவேளை இலங்கை போனீங்கன்னாக்கா இந்த மாவிட்டபுரம், இந்த வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோவில் இதெல்லாம் பார்த்துட்டு எங்க அந்த போர்ச்சுகீஸ் அதிகாரி அடி வாங்கினானோ அந்த இடத்தையும் போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னு கேட்டா இல்லை என்று சொல்லிவிடலாம், இல்லை என்று நிரூபிப்பதற்கு யாராலும் முடியாது. அதுதான் இந்த பாட்டம் லைன். என்னன்னு கேட்டா வாயால சொல்லிடலாம், ஐயோ நான் இதெல்லாம் கிடையவே கிடையாது பாருட்டு. ஆனால் இருக்கிறது. நம் நாட்டில் தெய்வமாக இருக்கிறதுனாலதான் இன்றளவும் பூஜை நடக்கிறது. இன்றளவும் இன்னைக்கும் அந்த உப்பு தண்ணியில் 7 நாட்கள் விளக்கு எரிகிறதுனாக்கா நம்புறோமா? நம்புறோம், ஏன்னா கண்ணால பாக்குறோம். நம்பாதவங்களை பத்தி விடுவோம். ஆனா இது முக்கியமா நம்ம இந்த வற்றாப்பளை கண்ணகி அப்படின்னு சொல்லும் பொழுதே உப்பு நீரில் விளக்கெரித்த அன்னை,
அங்க எந்த குழந்தைகள் வெண்பொங்கல் படைச்சு கும்பிட்டாங்களோ அவங்களுடைய பரம்பரை இன்னும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறுல எத்தனை ஆண்டுகளாச்சு, எத்தனை யுகங்கள் யுகங்களாக தாண்டி வந்திருக்கோம். ஆனா நம்மளுடைய நம்பிக்கை தான், நம்மளுடைய நங்கூரம் போன்று அசைக்க முடியாத நம்பிக்கை தான் நமது வலிமை.